எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகான்ஸோட ப்ரைஸ் பற்றி பற்றி கிரிப்டோகான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி யூஸர் லோட் பண்ணிக்க டெய்லி டைம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $84,200 இருக்குங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மந்த்லி கேண்டில் வந்து அதாவது இந்த மந்த்லி கேண்டில்ன்றது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னவா க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு டோஜி டைப் கேண்டலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஏப்ரல் மந்த் கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெலகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைன் கிடச்சிருச்சு. ஸோ அதாவது போன வாரத்துக்கான முந்தின வாரம் நான் சொல்லியிருந்தேன் 86,000க்கு மேலே பிடிசி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் வீக்லி கேண்டலில். ஸோ 86,000க்கு மேலே இங்கே க்ளோஸ் வச்சோன்னே நம்மளுக்கு இப்போது புல்லிஷ் சைன். ஓகேங்களா? ஸோ இந்த லோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 76,000. ஓகேங்களா? இந்த 76,000 ப்ரைஸு உடையாத வரைக்கும் நாம் இப்போ புல்லிஷ் வியூவில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நாமன்னு சொல்கிறத விட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்க போகிறேன். ஸோ என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,45,000. இது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ $1,45,000 தான் என்னுடைய டார்கெட். அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து புல்லிஷ் சைனாக மாறுறதுனால ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து $1,45,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி கேண்டலும் நம்மளுக்கு ஒரு டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோஜி டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டல் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த் கேண்டலுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிவிட்டு வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதன் பகடையில் பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்த மந்த் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த ஏப்ரல் மந்த் இப்போ கரண்ட்டாக போயிருக்கு இல்லையா இந்த கேண்டலு. ஸோ இந்த கேண்டல் நம்மளுக்கு 95,000க்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1,45,000 எப்பப்போ போய் சேருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து இந்த மந்த் கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுது பொறுத்து தான். ஓகேங்களா? இந்த மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் மந்த் கேண்டல் வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மந்த் கேண்டலாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணும் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நேத்தோட நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் முடிஞ்சிச்சுங்க. இன்னிலேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது குவார்ட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டாவது குவார்ட்டர் மூணாவது குவார்ட்டர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவார்ட்டராக இருக்க போகுது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்குற கரண்ட் லெவல் ஓகேங்களா இந்த லோ தான் நம்மளுக்கு லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்க போது. இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலோட க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 84,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ இன்றைக்கி கேண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 84,000க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கும்போதே சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு வந்து $102,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைன்னா டெலகிராமில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அப்போ ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் திரும்ப சொன்னேன் இந்த 77,000க்கு கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே வேலிட் தான் அப்படின்னு சொன்னேன். ஆனால் க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் தான் வச்சு மேலே திருப்பினாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 102,000 வந்து வேலிட். 102,000 இந்த மந்த்துக்குள்ளேயே நம்மளுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வீக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அப்படி புல்லிஷ் வீக்காக இருந்ததுன்னா இந்த மந்த்தும் நம்மளுக்கு புல்லிஷ் மந்த்தாக இருக்கும். அப்படி புல்லிஷ் மந்த்தாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து வர மந்த் வந்து புல்லிஷ் மந்த்தாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு ப்ரைஸு நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இவ்வளோ நாள் இருந்த இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து முடிவுக்கு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் எங்கவா பார்க்குறேன்னா இந்த ஏரியாவாக பார்க்குறேன். ஓகேங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நடந்திருக்கு இல்லையா அந்த விஷயம் தான் இங்கே நடக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோ ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப புல் பேக்கு அதுக்கப்புறம் டமால். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே லோ ஃபார்ம் ஆகிட்டு மேலே போயிட்டு புல் பேக்கு அதுக்கப்புறம் டமால்.
ஓகேங்களா. இந்த மாதிரி டமால் டமால்னு மேலே வந்து ராக்கெட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ராக்கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்புது பார்த்திங்களா ராக்கெட், இந்த மாதிரி ஒரு மூவ் தான் இங்கே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சால் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து வந்து நல்லாவே புஷ் கொடுக்க போகுது. ஓகேங்களா. இதை நம்பி உடனே போயிட்டு ஃபியூச்சர் ட்ரேடில் எடுக்கணுன்றது எதுவுமே யோசிக்காதீங்க. ஃபியூச்சர் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்கள் கேபிட்டல் ரிஸ்க் தான். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா. எது நடந்தாலும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நான் புல்லிஷ் தான் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே இவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார், எல்லாத்தையும் தூக்கி மொத்தமாக இந்த இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி இது பண்ணாதீங்க. சரிங்களா. எப்போவுமே வந்து நம்மளோட ரிஸ்க் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைட் பண்ணணும். இன்கேஸ் மார்க்கெட் அப்படியே கீழே வந்து இது உடச்சி கீழே வந்துச்சுன்னா அவ்வளோதான் ட்ரெண்டு மாறிடும், எதுவுமே இது பண்ண முடியாது. ஓகேங்களா. பட் நான் என்னோடய அனாலிசிஸ் பிரகாரம் நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் வந்து ஒரு பம்புக்கான வேலைகள் நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிடிசி வந்து நம்மளுக்கு இதோட வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது இந்த டவுன் ட்ரெண்ட் நான் சொல்கிறேங்க, ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கிடையாது, ஓவரால் ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்டு தான். ஓகேங்களா. நான் சொல்கிறது வந்து இந்த சின்ன கரெக்ஷன் வந்து இதோட முடிவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷூட் அவுட், ஓகேங்களா, பெரிய பெரிய புல்லிஷ் கேண்டல் வரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டலாக வரத்துக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ரைட்டுங்களா. ஸோ ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து என்னன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ கடைசியான ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.